செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் காற்றாலை மின் திட்டத்திலிருந்து விலகிய அதானி தொடர் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அறிவிப்பு. மூத்த ஊடகவியலாளர் பாரதியின் உடலம் தகனம். அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் இறுதி அஞ்சலி. ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் இலங்கைக்கு இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் எனவும் நம்பிக்கை. திமுகவிற்கான ஆதரவு அதிகரித்து செல்கின்றது என்கிறார் அமைச்சர் ரகுபதி. அதிமுகவின் வாக்கு வீதம் குறைவடைந்துள்ளதாகவும் கருத்து. ஜெர்மனியில் மக்கள் கூட்டத்திற்குள் நுழைந்த வாகனம், 15க்கும் மேற்பட்டோர் காயம். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் காற்றாலை மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்தில் இருந்து விலகுவதாக இந்தியாவின் அதானி நிறுவனம் அறிவித்துள்ளது. $442 மில்லியன் மதிப்பிலான காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களில் இருந்து விலகுவதாக அந்த நிறுவனம் கடிதம் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது. அதானியின் காற்றாலை திட்டத்திற்கு மக்கள் எதிர்ப்புகள் உருவான நிலையில் இந்த திட்டத்தை கைவிடுவதாக அதானி நிறுவனம் அறிவித்துள்ளது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலையின் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களை விடுவிக்குமாறு கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சட்டமா அதிபரால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரையை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக சட்டமா அதிபர் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். 3 சந்தேக நபர்களையும் விடுவிக்குமாறு தாம் முன்வைத்த பரிந்துரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் கடிதம் மூலம் இன்று வியாழக்கிழமை கல்கிசை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். லசந்த விக்ரமதுங்கவின் கொலை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 3 விடுவிக்கப்படலாம் என சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளார். இதன் பிரகாரம் பிரேம் ஆனந்த உடலகம, கெட்டி ஆராய்ச்சிக்கு டொன் திசஸ்ரீ சுகதபால மற்றும் விதாரண ஆராய்ச்சிக்கு பிரசன்ன நாணயக்கார் ஆகியோருக்கு எதிராக இனியும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த உத்தேசிக்கவில்லை என்பதால் அவர்களை விடுவிக்க முடியும் என சட்டமா அதிபர் பரிந்துரைத்துள்ளார். லசந்த விக்ரமதுங்கவின் சாரதி கடத்தப்பட்டமை மற்றும் அவரது குறிப்பேடு காணாமல் போனமை ஆகிய சம்பவங்களுடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களை விடுவிக்குமாறு சட்டமா அதிபர் பரிந்துரை செய்திருந்தார். சட்டமா அதிபரின் குறித்த செயல்பாட்டிற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்த நிலையில் இந்த விவகாரத்தை ஆராய்ந்து தீர்மானம் மேற்கொள்வதாக அரசாங்கம் கூறியிருந்தது. அத்துடன் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் குடும்பத்திற்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக பிரதமர் கரணி அமரசூரியவும் நாடாளுமன்றத்தில் உறுதியளித்திருந்தார். மேலும் சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கவை பதவி விலகுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபர்கள் 3வரையும் விடுதலை செய்யும் பரிந்துரையை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக சட்டமா அதிபர் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். மறைந்த மூத்த ஊடகவியலாளர் பாரதியின் இறுதி கிரியைகள் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளன. ஊடகவியலாளர்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியிருந்தனர். கருத்துக்களையும் அவர் செவிமடுப்பார். அதை உரிய வகையில் பாரபட்சமின்றி தன்னுடைய செய்தியில் அவர் வெளியிடுவது அவருடைய ஒரு கடமையாக வளமையாக இருந்து வந்திருக்கின்றது. அந்த வகையில் இங்கு ஏற்கனவே சொன்னது போல ஊடகவியலாளர்கள், அரசியல்வாதிகள், நண்பர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அவருடைய அஞ்சலி உரையில் அவர் பெற்றிய சிறப்பை கூறுவது என்பது அவருக்கான வழங்குகின்ற ஒரு பட்டமாக, ஒரு பதவியாக இருக்கும் என்று கூறி அவருடைய அந்த இழப்பானது அவருடைய குடும்பத்தினருக்கு மாத்திரமல்ல ஊடகவியலாளர்கள், ஊடகவியலாளர் சமூகத்திற்கு, அரசியல் சமூகத்திற்கு அது ஒரு பாரிய இழப்பாகும். தமிழ் தேசியத்தின் இருப்பை ஊடகப் பரப்பில் உன்னத நிலையில் பாதுகாத்த பெருமை கொண்ட பாரதியின் உயிரிழப்புக்கு தேசியத்தை பாதுகாக்க உழைப்பதை நாம் செய்யும் சிறந்த அஞ்சலியாக இருக்கும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய பரப்பிலே தமிழ் தேசியத்தினுடைய இருப்பை பாதுகாக்கின்ற பணியை மேற்கொண்ட
அந்த ஊடக பணியிலே பாரதி அண்ணாவுக்கு ஒரு தனி முத்திரை இருக்கின்றது. இன்றும் இந்த தீவிலே தமிழ் தேசியம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தமிழ் ஊடகங்களுடைய பங்கு மகத்தானது. அந்த தமிழ் ஊடகங்களிலே அந்த தேசிய உணர்வுகள் அந்த ஊடகங்கள் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அந்த பணிகளை ஆற்றியவர்களிலே பாரதி அண்ணாவினுடைய பங்கு என்பது இந்த இனம் வாழ்கின்ற வரைக்கும் எல்லோருடைய மனங்களிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவ்வாறான ஒரு உயர்ந்த உன்னதமான பணியை ஆற்றிய பாரதி அண்ணா 62 வயதிலே எங்களை விட்டு பிரிந்தார் என்பது உண்மையிலே மிக பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அவர் இன்னும் நீண்ட காலம் இருந்து வளர்ந்து வருகின்ற இளம் ஊடகவியலாளர்களை அவர் தன்னுடைய அனுபவங்கள் ஊடாக வளர்த்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் கடமை அவருக்கு முன்னால் இருந்த நிலையிலே காலன் அவரை அழைத்து விட்டார். இருந்தாலும் அவர் ஆற்றிய பணிகள் என்பது இன்று வரைக்கும் எங்களுடைய இனத்தினுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு அளப்பெரிய பணியை ஆற்றி அவர் சென்றிருக்கின்றார். உண்மையிலே நாங்கள் அவருக்கு ஆற்றக்கூடிய அஞ்சலி என்பது என்னை பொறுத்தவரையிலே அவர் எந்த நோக்கம் அடையப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ் தேசிய சிந்தனைகளை இந்த எழுத்து துறையூடாக வெளிப்படுத்தி வந்தாரோ அந்த தமிழ் தேசியம் வெல்லப்படுவதற்காக நாங்கள் எல்லோரும் அர்ப்பணிப்போடும் நேர்மையோடும் நாங்கள் உழைப்பதுதான் உண்மையிலே அவருக்குரிய ஒரு உண்மையான ஒரு அஞ்சலியாக இருக்கும். எழுத்துருவாக்கம் செய்திருந்தாலும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக வாழ்ந்த உத்தமர் பாரதி என ஊடகவியலாளர் நிக்சன் குறிப்பிட்டுள்ளார். நிறைய ஒன்று அவர் இளைஞராய் நான் என்னுடைய எழுத்தை அல்லாம கட்டுரை எழுதியபோது அதில் குறிப்பிட்டிருந்தேன். இன்னும் பல விடயங்கள் எழுத வேண்டும். அவர் பல அரசியல் கருத்துக்கள் எழுதியிருந்தார். பல அரசியல் கருத்துக்கு சொந்தக்காரன், ஆனால் பெயர் இல்லை. அவர் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக இருந்து எழுதிய ஒருவர். எனக்கு நன்றாக தெரியும் அந்த விடயங்கள் எல்லாமே. அவற்றை நூலாக்க வேண்டும் என்று நான் பல சந்தர்ப்பங்களிலே கேட்டிருக்கின்றேன். ஆனால் அவர் ஓம் என்று சொல்வார், அதற்கு பின்னர் அந்த உற்சாகம் இல்லை. நான் ஒரு மாதத்துக்கு முன்னர் கூட கேட்டிருந்தேன். என்னுடைய தினக்குரல் முன்னாள் ஆசிரியர் தனபால் சிங் அவருடைய ஆசிரியர் தலைங்கத்தை நான் புத்தகமாக்கிய அடுத்த நாளே கேட்டிருந்தேன். என்னுடைய கட்டுரைகளை கொண்டு வாருங்கள். அவர் இந்த கல்லோயா குடியேற்ற திட்டம் எழுதியிருந்தார், தொடர்ச்சியாக எழுதியிருந்தவர். நான் நினைக்கிறேன் உங்க மனைவியிடம் அல்லது ஒருவரிடம் இருந்தால் தாருங்கள், அதை புத்தகமாக்குவதற்கு நாங்கள் ஊடக நண்பர்கள் தயாராக இருக்கின்றோம். இங்கே சொல்வதற்கு பல விடயங்கள் உண்டு. ஒரு விடயம் நான் சொல்லுகிறேன், இந்த முரண்பாட்டு இல்லாதவர் என்பதற்கு 86ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் இயக்கங்களுக்கு ஏற்பட்ட மோதலின் போது என்னுடைய அண்ணன் அப்போது அதுக்கு எதிராக இருந்தவர். அவர் கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையை முரசொலி பத்திரிகையுடைய பின்பக்கத்திலே பிரசுரித்திருந்தார். அப்போது நான் அதற்கு எதிராக இருந்தவன். அப்போது நான் கேட்டேன், அண்ணன் நீங்கள் இந்த கட்டுரையை போட்டுக்கிறீங்களா என்று சொன்ன, இல்லை, எல்லோருடைய கருத்துக்களும் வர வேண்டும். ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் இலங்கைக்கு இடையில் பொருளாதார முதலீட்டு தொடர்புகளை வலுவூட்டுவதற்கான ஊக்குவிப்பு மற்றும் நெருங்கிய முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் நிதி அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் முகமது பின் ஹாட் அல் ஹூஷெதி மற்றும் இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹெரத் ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளனர். ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான இருதரப்பு ஒப்பந்தம் உலக சந்தைகளில் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் வெளிநாடுகளில் முதலீடுகளை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்கும் சட்ட வரைவொன்றை வழங்கவுள்ளது. முதலீட்டாளர் உரிமைகளை பாதுகாக்கவும் பொருளாதார ஒத்துழைப்புகளை மேம்படுத்தவும் விரிவான முதலீட்டு பாதுகாப்பு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பொறிமுறை மற்றும் கொள்கை வரைவு தயாரிப்பாளர்கள் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான வசதிகளை வழங்குதல் என்பன இந்த ஒப்பந்தத்தின் நோக்கங்களாகும். இந்த ஒப்பந்தம் உலக பொருளாதார கூட்டுறவை வலுப்படுத்தும் அதே வேளை இலங்கைக்கான முதலீட்டு வாய்ப்புகளை தேடுவதற்கான வசதிகளையும் வழங்கவுள்ளது. இருதரப்பு பொருளாதார அபிவிருத்தி மற்றும் நிதி நிலைத்தன்மைக்கான முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுவதுடன் ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதில் இரு நாடுகளும் கொண்டிருக்கும் அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கின்றது. இலங்கைக்குள் வர்த்தக மற்றும் வணிக வேலை திட்டங்களை வலுப்படுத்துவதுடன் வெளிப்படைத்தன்மையான மற்றும் நிலையான முதலீட்டு சூழலை உருவாக்கவும் இதனூடாக எதிர்பார்க்கப்படுகின்றது. வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான இலங்கையின் அர்ப்பணிப்பையும் இந்த ஒப்பந்தம் வலியுறுத்துகின்றது. இந்த ஒப்பந்தம் புதிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மேம்படுத்தவும் அதனால் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் புதிய வணிக வாய்ப்புகளை உருவாக்கவும் வழிவகுக்கின்றது. அத்துடன் ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீண்டகால தொடர்புகளை வலுப்படுத்தி நிலையான முதலீடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக மற்றும் நிதி தொடர்புகளை மேம்படுத்தவும் இது ஒத்துழைப்பு வழங்குகின்றது. இலங்கையில் இன்றும் 1 மணி நேர மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது.
இதன்படி வெவ்வேறு இடங்களில் இன்று மாலை 5 மணி முதல் இரவு 9:30 மணி வரையான காலப்பகுதியில் 1 மணி நேர மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என அந்த சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட திடீர் மின்வெட்டை தொடர்ந்து நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் 4 இயந்திரங்கள் பழுதடைந்திருந்தன. இதனால் திங்கட்கிழமை முதல் 1.5 மணி நேர மின்வெட்டு நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. எனினும் நேற்று போயார் தினத்தை முன்னிட்டு மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் இன்றும் 1 மணி நேர மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் மின்வெட்டை நிர்வகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்தார். நுரைச்சோலை மின்னுற்பத்தி நிலையத்தில் உள்ள 3 மின்னுற்பத்தி இயந்திரங்களும் இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா அச்சக திணைக்களத்தில் கடமையாற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் ஊழியர்கள் சிலரை கத்திமுனையில் அச்சுறுத்திய சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது. இதனால் அங்கு சில மணி நேரம் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் நிலையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். ஸ்ரீலங்கா அச்சக திணைக்களத்தில் கடமையாற்றும் ஊழியர்கள் சிலர் அலுவலக சிற்றுண்டி சாலையில் உணவு உண்பதற்கு மறுப்பு தெரிவித்து உணவு வாங்குவதற்காக அலுவலகத்தை விட்டு வெளியே செல்ல முயன்றுள்ளனர். இதன்போது அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று உணவு வாங்குவதற்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஊழியர்களுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் பாதுகாப்பு உத்தியோகத்தருக்கும் ஊழியர்களுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதுகாப்பு உத்தியோகத்தர் கத்தியை காட்டி ஊழியர்களை மிரட்டியுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் பொரளை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் சென்று நிலைமையினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். அத்துடன் சம்பவம் தொடர்பிலும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஸ்ரீலங்கா முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்தின் உருவச்சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அமிர்தலிங்கம் மங்கேட்கரசி நினைவில் அங்குரார்ப்பண நிகழ்வும் மூளாயில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றுள்ளது. அமிர்தலிங்கம் நினைவு அறக்கட்டளையினர் ஏற்பாட்டிலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தனின் தலைமையிலும் ஸ்ரீலங்கா முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்தின் உருவச்சிலை திறப்பும் அமிர்தலிங்கம் மங்கையர்க்கரசி நினைவிலும் அங்குரார்ப்பண நிகழ்வும் நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினர்களாக யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன், தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் உட்பட அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்தின் உருவச்சிலையை வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் திறந்து வைத்ததோடு அமிர்தலிங்கம் மங்கேற்கரசி நினைவு இல்லத்தினை இந்திய துணை தூதர் சாய் முரளி திரைநீக்கம் செய்து வைத்தார். இந்த நினைவில்லத்தில் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அமிர்தலிங்கம் பயன்படுத்திய பொருட்கள், அவரது அரசியல் வரலாற்று பயணத்தினை நினைவுபடுத்தும் புகைப்படங்கள் என்பன காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காதலர் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளனர். உலகளாவிய ரீதியில் நாளைய தினம் காதலர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் காவல்துறையினரால் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் காதலர் தினத்தை கொண்டாட பாதுகாப்பற்ற இடங்களுக்கு செல்வதற்கு முன்னர் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு கொடுத்த விலைமதிப்பற்ற வாழ்க்கையை பற்றி இருமுறை சிந்தியுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் ஏதேனும் சிக்கல்களை எதிர்நோக்கினால் 109 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்பாறை கல்முனை நீதவான் நீதிமன்றில் வழக்கு விசாரணை நடைபெற்ற போது சந்தேக நபர் ஒருவர் தப்பிச் சென்றுள்ளார். தப்பிச் சென்ற சந்தேக நபரை மீண்டும் கைது செய்யும் வகையில் காவல்துறையினரும் சிறைச்சாலை அதிகாரிகளும் தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பாக அழைத்துச் செல்லப்பட்ட சந்தேக நபருக்கு விசாரணையின் பின்னர் பிணை வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் குறித்த சந்தேக நபருக்கு பிணையாளிகள் இன்மையினால் நீதிமன்ற உள்ளக வளாகத்தில் உள்ள சிறைக்கூடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதன்போது குறித்த சந்தேக நபர் சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்து தப்பி நீதிமன்ற சுவர் மேல் குதித்து தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. தப்பிச் சென்ற சந்தேக நபர் சமாந்துறை பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் சுமார் 28 வயது மதிக்கத்தக்கவர் எனவும் விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவத்துடன் தொடர்பு பட்டதாக குறித்த சந்தேக நபர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் டெங்கு நோயின் அபாயம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. எனவே டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை விழிப்புடன் மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கையில் உள்ள 17 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதன்படி கொழும்பு, கம்பகா, கண்டி, மட்டக்களப்பு மாவட்டங்களிலேயே பெரும்பாலானவர்கள் பதிவாகியுள்ளனர்.
அதற்கமைய ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 5591 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த வாரத்தில் நாட்டின் 74 வைத்தியசாலைகளில் 342 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் காற்றாலை மின் திட்டத்திலிருந்து விலகிய அதானி தொடர் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அறிவிப்பு. மூத்த ஊடகவியலாளர் பாரதியின் உடலம் தகனம். அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் இறுதி அஞ்சலி. ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் இலங்கைக்கு இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் எனவும் நம்பிக்கை. திமுகவிற்கான ஆதரவு அதிகரித்து செல்கின்றது என்கிறார் அமைச்சர் ரகுபதி. அதிமுகவின் வாக்கு வீதம் குறைவடைந்துள்ளதாகவும் கருத்து. ஜெர்மனியில் மக்கள் கூட்டத்திற்குள் நுழைந்த வாகனம், 15க்கும் மேற்பட்டோர் காயம். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.